அன்பான என் இனிய பெரிய உறவுகளே, இப்போ தான் கைக்கிட்டு இருக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு அப்படியே கண்ணாசல்லாம் ஒரு 2 மணி நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்போது சரி உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயத்தை கலந்தாய்வு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது பண்ணேன். நம்ம பெரும்பாலும் பசங்க அம்மா அப்பா கிட்டேருந்து கொஞ்சம் கை நழுவுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் சிந்திக்கிறதில்ல. நாம் சொல்கிறத பசங்க கேட்டுறணும் அப்படிங்கிறது மட்டும்தான் முழுக்க நம்மளுடைய பெரும்பான்மையான எண்ணமாக இருக்குது. பட் அங்கே அப்படி கிடையாது. கொஞ்சம் குழந்தைங்க வளர அவங்கள கொஞ்சம் முன்ன விட்டு நாம் பின்ன கேட்டு, அப்படியா சரிடா நீ சொல்கிறதுல இந்த மாதிரி பிரச்சனை இல்லை, அல்லது நீ சொன்ன ஐடியா நல்லா இருக்குது அப்படிங்கிறத அந்த குழந்தைங்க முன்னாடி ஒரு தெளிவாக பேசிட்டோன்னு வைங்களேன். அப்போது அது அவங்கள இன்னும் ஒரு வகையில் மேன்மைப்படுத்தும். அப்புறம் மற்றவங்க முன்னாடி அவங்க அதான் அப்புறம் பேசலாம், ஏன் தொந்தரவு பண்ணிட்டு இருக்க, நான் பேசிகிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சில இடங்களில் குழந்தைகளை சொல்லும்போது அது மனசில் பசுமரை தாண்டி மாதிரி போய் பதிஞ்சிடும். ரெண்டாவது, குழந்தைகளை வெளியே சொல்லும்போது இல்லைங்க என் பையன் இப்படி சொல்லுவான், என் பொண்ணு இப்படி சொல்லுவான்னு கொஞ்சம் உயர்ந்த நிலையை கொஞ்சம் பேஸ் பண்ணி அதுவும் அதை அடங்காதீங்க, திமுரு பேசுங்க அப்படி இப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் உங்களுடைய குழந்தைகளினுடைய எண்ணங்களையும் செயல்பாட்டு திறன்களையும் மேன்மைப்படுத்தி இது பண்ணுங்கள். சரி, ஸ்ட்ரிக்டாக இருக்கிற இடம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குழந்தைங்களுக்கு திருட்டு பழக்கமோ பொய் சொல்கிற பழக்கமோ இருந்தால் நீங்கள் கொடுக்குற பனிஷ்மெண்ட்டு அடுத்து அதை பற்றி யோசிக்கிறதுக்கே பயப்படணும். அந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் என்னடா இப்படி படுத்துக்கிட்டு இந்த மாதிரி சொல்கிறேன்னா, எல்லாமே என்ன கடகடான்னு ஆடி போகிற வயசு தான், எல்லாம் ஊருப்பட்ட வேலை செஞ்சுட்டு இந்த நாளில் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம். சரிங்களா? அப்படி இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வேலை சரியாக தான் இருக்கும். இருந்தாலும் குழந்தைய கூட நம்ம இன்னும் நம்மளுடைய வலிமையான காலங்கள் அவங்க கூட போகாது, கொஞ்சம் வயதான காலங்கள் அவங்க கூட போகும். அப்போது நம்ம பலவீனமாயிடுவோம். அதனால தான் வயசானவங்ககிட்ட சாபம் வாங்காதீங்க. இப்போது ஒரு சிறு வயசாக இருக்கும்போது குழந்தைய குறும்புன்னு அடிச்சு போடுவோம். சரிங்களா? அடிச்சிடுவோம், இல்லைன்னா திட்டிடுவோம், அது ஒரு பனிஷாக பண்ணிடுவோம். ஆனால் குழந்தைங்க தோளுக்கு மேலே வளர நம்மளுக்கு ஏஜ் அதிகமாகிட்டே போகும்போது நம்மளுடைய எண்ணங்களும் கொஞ்சம் குழந்தைத்தனமாக, கொஞ்சம் புரிதல் இல்லாமல் சில பிரச்சனைகளை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரிலாம் ஆகும். தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா வயதான காலங்கள் நாம் அவங்களுக்கு பழுவில்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த நம்ம ரொம்ப வயசான இதில் நம்மளால் எதிர்த்து போராட முடியாது. அப்படிங்கும்போது நீ நல்லா இருக்க மாட்டா, நாசமாக போயிடுவா, அப்படி போயிடுவேன், இப்படி போயிடுவேன். ஏன் நானே ஒரு சில நேரம் ஒரு சில கோபங்களில் பேசுனதுக்கப்புறமா நான் யோசிச்சிருக்கேன். இப்போ அதெல்லாம் நிறைய விஷயங்களும் மாற்றிக்கிட்டு வந்துட்டுருக்கேன். நீங்களும் அது மாதிரி மாற்றிக்கிட்டு உங்கள் குழந்தைகளுடைய மேற்கொண்டு நடத்தக்கூடிய சில வாழ்க்கையில் உங்களுக்கான பேஸ் பார்த்துக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்குன்னு ஒரு 10 ரூபாயை சேர்த்து வைங்க. அப்போ தான் நம்ம கையில் ஒரு 10 ரூபாய் இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு நாம் மிகப்பெரிய பாரமாக இருக்க மாட்டோம். இது என்னுடைய அனுபவம்.